ஹலோ, குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 33 kVயோட க்ளோசிங் சர்க்யூட் பார்க்க போகிறோம். ஸ்விட்சிங் பேனலோடது. எப்பயுமே ஒரு க்ளோசிங் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயும் வந்து சீரியஸாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் பிரேக்கர் வந்து க்ளோஸ் ஆகணும். இப்போ ட்ரிப்பிங் சர்க்யூட் பார்த்திங்கன்னா நாம் எப்பவுமே பேரலல் சர்க்யூட் தான் போடுவோம். சப்போஸ் எந்த ஃபால்ட் வந்தாலும் 86 வந்து பிக்கப் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா எப்பயுமே வந்து ட்ரிப்பிங் சர்க்யூட்டை வந்து பேரலில் தான் போடுவோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வருது இன்டர்லாக் ஆக்சிலரியிலே. இது வந்து டோர் சுவிட்சு, இது வந்து எர் சுவிட்சோட கான்டாக்டு, இது வந்து ட்ரிப் காயிலோட சூப்பர்வைசிங் ரிலேவோட கான்டாக்டு, இது வந்து எமர்ஜென்சி புஷ் பட்டன், இது வந்து பார்த்தீங்கன்னா 86. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 94ன்றது ஆன்டி பம்பிங் ரிலே. ஆன்டி பம்பிங் ரிலே பார்த்தீங்கன்னா ஏன் வைக்கிறோன்னா நாம் வந்து பார்த்தோன்னா க்ளோசிங் சர்க்யூட்டுக்கு கண்டினியூஸாக வந்து பாசிட்டிவ் சப்ளை போகக்கூடாது. அதனால் நம்ம வந்து ஆன்டி பம்பிங் ரிலே வைக்கிறோம். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா லோக்கல் மோடில் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் சப்ளை பார்த்து இப்படியே வந்து இந்த இன்டர்லாக்கில் நம்ம என்ன பண்ணால் லூப் பண்ணிடணும். லூப் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் சப்ளை வந்து பார்த்தா இது வரைக்கும் வந்து நிற்கும். இப்போ சப்ளை கொடுத்தவுடனே இந்த ஆர்டிடிபி கான்டாக்ட் வந்து பிக்கப் ஆகிட்டு உடனே என்ன ஆகுனா இந்த ட்ரிப்பிங் சர்க்யூட்டோட கான்டாக்ட் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆகிட்டு க்ளோசிங் சர்க்யூட்டோட கான்டாக்ட் வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் டோர் சுவிட்ச் பார்த்தோன்னா க்ளோஸில் இருந்ததுன்னா இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் எஃப் சுவிட்ச் பார்த்தோன்னா ஓப்பனில் இருக்கணும். ஓப்பனில் இருக்குதுன்னா இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் டிசிஎஸ் ட்ரிப் காயில் சூப்பர்வைசிங் ரிலே, இதோடைய ஆன்சி கோடு பார்த்திங்கன்னா 95, 195, 295 அந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் எமர்ஜென்சி புஷ் பண்ண வழியாக போயிட்டு 86 வழியாக வந்து ட்ரிப் காயில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இந்த கியூலாம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா பிரேக்கருடைய NONC கான்டாக்ட். பிரேக்கருக்குள்ளே ஒரு மாதிரி கட்டமாக ஒரு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிற NONC கான்டாக்ட். இப்போ பிரேக்கருக்கு ஒன்ஸ் வந்து சப்ளை போயிட்டுனா வந்து பிரேக்கர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா 94 பாயிண்ட் வந்து பிக்கப் ஆகிடும். அந்த பிரேக்கர் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பொசிஷன் இருக்கும்போது பார்த்தோன்னா இது வந்து NOவாக இருக்கும். ப்ளஸ் இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இது வந்து NCயாக மாறிடும், இந்த கான்டாக்ட் வந்து NOவாக மாறிடும். அப்போ என்ன ஆகுனா ஆன்டி பம்பிங் ரிலே வந்து பிக்கப் ஆகிட்டு இந்த சர்க்யூட்டை மட்டும் ட்ராப் பண்ணிடும். இதுதான் க்ளோசிங் சர்க்யூட்.